தஞ்சையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பெண் வீட்டிற்குள் புகுந்து அதே குடியிருப்பில் வசித்து வரும் உதவி பேராசிரியை உறவினர்கள் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தஞ்சை ரகுமான் நகர் 6வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அலமேலு மங்கை என்பவருக்கும், அதே குடியிருப்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் மாலதி என்பவருக்கும் துணி காய வைப்பதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த மாலதியும் அவரது உறவினர்களும் அலமேலு வீட்டிற்குள் புகுந்து தாக்கியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாங்கள் இங்கே வாடகைக்கு தான் வந்திருக்கோம். பொண்ணு வேலை எதிர்த்த வீட்டில் தமிழ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் மாலதின்னு இருக்காங்க. அவங்க என் பொண்ணும் நாட்டுப்பறவையில் ஒர்க் பண்ணுது. அது போட்டியாக அவங்க அடிக்கடி கேட்பாங்க, ஏதாவது எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. சராக்ஸ் போட்டு கொடு, தொந்தரவு ரொம்ப பண்ணியிருந்தாங்க. நான் தான் சொன்னேன், அந்த பிள்ளை வேலையே பார்க்க முடியல, நீங்கள் வேற தொந்தரவு பண்ணுறீங்கன்னு அடிக்கடி சொல்லி அனுப்பி விட்ருவேன். அவங்க இதை கரமாகவே வச்சுட்டே இருந்திருக்காங்க. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு துணி எடுக்க போயிட்டு கீழே யார் தள்ளிவிட, சும்மா சின்ன பிள்ளைங்கள தான் கேட்டுட்டு திடீர்னு யாரடி பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 பேர் நான் போய் உள்ளே போயிட்டேன். தாப்பாவை விட்டுட்டு அவங்க ஓவராக பேசுகிறாங்க, அதிகப்படியாக பேசுகிறாங்கங்கிற நான் உள்ளே தாப்பாவை பூட்டிட்டு உள்ளே போயிட்டேன். 10 பேர் யாருன்னே தெரியல. ஒரு 10 பேர் வெளியில் வாங்க வரலைன்னா கதவை உடச்சிடுவேன், பூட்டிடுவேன் அப்படின்னாங்க. நான் வெளியில் யார் தான் அப்படி இருக்க போகிறாங்க, கதவை திறந்துட்டு கேட்டு பூட்டியிருக்கு, ஆனால் கதவு மட்டும் திறந்துட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்காரவங்க வந்த பிறகு பேசிக்கலாம், எங்கள் வீட்லேயும் ஆம்பளை இல்லை, அவங்க வீட்டுக்காரவங்க வந்த பிறகு பேசிக்கலாம், நீங்கள் போங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லை. கேட்டு இடுக்கு வழியாகவே இல்லைன்னா உடச்சிருவேன் அப்படின்னு கத்தி மாரி கையில் கத்தியாக கம்பான்னு தெரியல, உடச்சிருவேன் சொல்லி குத்திக்கிட்டு இருந்தேன்.